ஓராண்டுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியினை பற்றி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, இது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை மக்கள் வாக்கு போட்டு ஆட்சிக்கு வந்தா கூட ஆட்சி நடத்த முடியுமா என்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறாங்க. வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா இதுக்கு விடை கிடைச்சிடும். 1985ஆம் ஆண்டுல அஸ்ஸாம் மாநிலத்துல அஸ்ஸாம் கண பரிஷத் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஒரு கல்லூரி மாணவர், அவர் பேர் பிரபுலகுமார் மஹந்தோ என்பதாகும். அந்த பேர் உள்ளவர் ஒரு மூமெண்ட், அதன் மூலமா ஒரு லீடர் உருவானாரு. ஒரே வருடத்துல ஆட்சியை பிடித்து அவர்கள் ஆட்சியும் செய்தார். 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதனை தொடர்ந்து மீண்டும் எதிர்கட்சியானார்கள். ஒரே ஆண்டில் 1985ஆம் ஆண்டிலே, அப்போது தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஏதும் இல்லாத நிலையிலேயே ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால், தற்போது ஏன் முடியாது? நம்மளோட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். இளைஞர் படை, பெரிய பட்டாளம் நம்மளிடம் இருக்கிறது. இதனை வைத்திருக்கும் போது இவர்கள் வேண்டுமென்றே ஒரு நேரேஷன் செட் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதனை தமிழக வெற்றி கழகம் என்பது நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும். 2026 தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நன்றி.